ஒரு கப்பாம்மா? ஆமாம். நெய் நெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா? இப்போ இலையெல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சாச்சு. அம்மா ஓ அழகாக நறுக்கி வச்சுட்டேன். ஆமாம். அடுத்தது மாவு பிசைஞ்சிட்டே இல்லையா? மாவும் பிசைஞ்சாச்சு. என்னம்மா சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஆமாம். இப்போ தேங்காயெல்லாம் திருவியாச்சு. இப்போ பூர்ணத்தை ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்னதுமா? தேங்காய் கொட்டணும். கொட்டுமா. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு கோதுமை மாவில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். நான் அரிசி மாவில் தான் செஞ்சு பார்த்துருக்கேன். இது என்னம்மா புதுசாக இருக்கு? கோதுமை மாவில் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது எப்படிம்மா பண்ணணும்? நல்லா மாவு சாப்பிட்டா பிசைஞ்சிக்கணும். நெய்யை ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு தேங்காய் திருவி வச்சுக்கிட்டு சர்க்கரை கொஞ்சம் முந்திரி சோளம் இருந்தால் போட்டுக்கலாம். ஓ இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பற்றியாம்மா? வானம் வெயில் இல்லாத இருக்குது. ஆமாங்க. நைட்டு பார்த்தா ரேஸாக தூரிச்சுலம்மா? ஆமாம், மழை தூணுச்சு. ஆமாம்மா. சரி போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிடுவோம். ஆமாம். இது பாருங்கள், கோதுமை மாவு எடுத்தாந்து வச்சுருக்கேன். இந்த நெய் இருக்குது. இதோட மாவை பிசைஞ்சிடுவோம். பாருங்க, இதான் மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப்பாம்மா? ஆமாம். நெய் நெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா? ஆமாம். ம் பிசைஞ்சிடுமாம்மா? பிசைஞ்சிடுவோம். பிசையுமா. இது எப்படிம்மா சப்பாத்தி மாவு மாதிரியா? ஆமாம். என்ன நெத்தியில் பட்டெல்லாம் பலமாக இருக்கே? ஆமாம். நேத்தி உனக்கு ஒன்று நடந்தது தெரியுமா தெரியாதா? தூக்கு மாத்திரை 2 மாத்திரையை போட்டேன். ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தி ஃபுல்லாக அம்மா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மா அதெல்லாம் இல்லாமல் நைட்டு சாப்பிட கூட உனக்கு தோணல? அப்படியே தூங்கிட்டேன். ஆமாங்க. நான் எழுப்பி விட்டு சாப்பிடுமானுங்கிறேன். எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்காங்க நேத்தி ஃபுல்லாக. அம்மா ஓ இப்போ ஓகே தானே? ஓகே தான். இப்போ அடுத்து என்னம்மா பண்ணோம்? தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றுமா. தூக்கத்திலே எதாவது மிக்ஸ் பண்ணி விட்றாத. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணுங்க. பாருங்கள், இப்போ இலையெல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சாச்சு. அம்மா ஓ அழகாக நறுக்கி வச்சுட்டேன். ஆமாம். அடுத்தது மாவு பிசைஞ்சிட்டே இல்லையா? மாவும் பிசைஞ்சாச்சு. என்னம்மா சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஆமாம். இதில் என்ன ஒரு 6 கொழுக்கட்டை வருமா? வரும் வரும். இப்போ தேங்காய் திருவிடுவோம். திருவுமா. அம்மா ஓ தேங்காய் பார்த்தீங்கன்னா பிஞ்சா போட்டால் நல்லா இருக்குமா, நல்லா முத்துனதாக பண்ணுமா? இலசா இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா தான் இருக்கும். முத்த தேங்காய் அவ்வளோதான் இல்லை. நல்லா ஆமாங்க. தேங்காவை நல்லா திருவிட்டு இப்போ தேங்காயெல்லாம் திருவியாச்சு. இப்போ பூர்ணத்தை ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்னதுமா? தேங்காய் கொட்டணும். கொட்டுமா. அடுத்ததுமா சர்க்கரை கொட்டுமா. நாட்டு சர்க்கரையா? ஆமாம். போடுமா. அடுத்ததுமா முந்திரி போடுமா. பாருங்க போடுமா. கிளறுமா. நல்லா கிளறிக்கணும். ஆமாம். இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. முடிச்சாம்மா? முடிஞ்சு. இங்கே பாரு சூப்பராக கிளறியாச்சிங்க. ஃபஸ்ட்டு இலையா? ஆமாம். இலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய்யுங்க. அடுத்த மாவம்மா? ஆமாம். வைமா. இங்கே பாரு கொஞ்சமாக அப்படியே அறுத்தா போதுங்க. போதுமாம்மா? போதும். வைமா. கோதுமை மாவுனாலே உடம்புக்கு நல்லது தானேம்மா? நல்லது தான். இந்த அகலம் போதுமாம்மா? போதும்.
பூர்ணத்தை வச்சிருமா? வச்சிடும். வைமா. இங்கே பாருங்க, அப்படியே கையிலே கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே எடுத்து மடக்கிற வேண்டியதானம்மா? ஆமாம். மடக்குமா. வேறு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்து வைமா. நான் தட்ட ஆரம்பிச்சாச்சா? தட்ட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இலையில நெய்யை தடவிக்கணும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாவுங்க எடுமா. ஒரு சின்னதாக ஒரு உருண்டை சப்பாத்தி சைஸ் இருந்தால் போதுமா? போதும். கோதுமை வந்து உடம்புக்கு நல்லது தானே? அவ்வளோ நல்லது தான். நல்லா இது பண்ணிக்கணும். சப்பாத்தி அகலம் இருந்தால் போதுமாம்மா? போதும். இந்த அகலம் போதுங்க. நான் அரிசி மாவில் தான் தட்டி பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம். பூர்ணி வச்சிருமாம்மா? வச்சிருக்கேன். இங்கே வர அப்படியே ஒரு கையிலங்க கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். போதுமாம்மா? போதும். அப்படியே நீட்டாக அப்படியே வச்சு அப்படியே ஒரு மடக்குங்க. மடக்குமா. அப்படியே ஒரு அமுக்க வைமா. அம்மா என்ன முடிச்சா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கியா? ஆமாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சொல்லாங்க. நல்லா உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டிச்சுலம்மா? ஆமாம். இதை பார்த்தீங்கன்னா ஒட்டவே நல்லா சாப்பிட்டா. ஆமாங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு. மாவு நல்லா ஊறதாம நல்லா வருது. ஆமாம். நல்லா இது பண்ணிடுங்க. போதுமாம்மா? போதும். பூர்ணத்தை எடுமா. அதில் பாருங்கள் எப்படி இலவுது பாருங்கள். வைமா. ஆமாங்க. தட்டிட்டு இதோட இட்லி பாலில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். மூடுமா. இங்கே பாருங்க, கொழுக்கட்டைலாம் தட்டி முடிஞ்சிட்டு. ஏப்பா எத்தனை கொழுக்கட்டை இருக்குமா? 5. அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை போட்டுருவோம். பற்ற வைமா. போடுமா. தண்ணியை ஊற்றுமா. இதோட இட்லி தட்டை எடுத்து வச்சு வைமா. கொழுக்கட்டை அப்படியே அடிக்கிற வேண்டியதான். ஆமாம். வைக்க முடியுமா? வச்சிடலாமா? ஒரு 5 நிமிஷம் வேகுமாம்மா? வேகும். மூடிடுமாம்மா? மூடிடும். மூடுமா. முடிஞ்சிங்க. கொழுக்கட்டை வெந்திருக்குமா? வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக வந்துடுச்சுலம்மா? ஆமாம். பாருங்க நல்லாவே வந்துடுச்சிங்க. வந்துடுச்சு. எடுத்துருமாம்மா? எடுத்துரும். எடுமா. பாருங்க வைமா. நல்லா வந்துடுச்சுமா. வந்துடுச்சு. இந்த பாருங்க, நான் எப்படி வாழையில பார்த்தாலே தெரியுது பாருங்க. நல்லாவே வந்துடுச்சிங்க. இதை விட அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா என்ன கொழுக்கட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சா? எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணுமா. செம்மையாக இருக்குல்லம்மா? ஆமாம். சாப்பிட்ருமாம்மா? சாப்பிட்ருவோம். அப்படியே ஓட்டம்மா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்குமா? வெந்துருச்சு. பாரு. சாப்பிட்ருமாம்மா? சாப்பிட்ருவோம். சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். இனிப்பலாமா? இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கேன். கோதுமையில் கொழுக்கட்டை பண்ணியாச்சா? ஆமாம். நான் அரிசி மாவில் தாங்க பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக
கோதுமை மாவுலேயும் கொழுக்கட்டை பண்ணியாச்சுங்க. இது உடம்புக்கு நல்லது தானேம்மா? ஆமாம்.